இப்போ கொஞ்ச நாளா நம்ம நிலா கூட பிஸியானனால, நம்ம ஃபிஷ்ஷ பத்தி எந்த அப்டேட்டும் குடுக்கல. இப்ப ரீசென்ட்டா நம்ம ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த கௌராமிய நம்ம கொய் ஃபிஷ்லாம் போய் கடி கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. அது வேற ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அந்த மீன் நல்லா தான் இருந்தது. நான் ரெகுலரா டேங்க் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். சடனா என்னன்னு தெரியல, இப்படி போட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இவன எப்படியாவது குணப்படுத்திடலாம்னு சொல்லி ஒரு டேங்க்ல வந்து தனியா தண்ணிலாம் புடிச்சு அவன உள்ள போட்டு பேராசிட்டால், மெத்திலின் ப்ளூ அப்புறமா சால்ட் எல்லாம் போட்டு தண்ணிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இருந்த டேமேஜஸ் இன்னும் பெருசா இருந்ததுனால, கொஞ்சம் டெட்ராசைக்ளினும் போட்டுட்டு, ஏர் பம்ப் நல்லா ஹெவியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டேங்க்க செக் பண்ணா, இன்னொரு கௌராமி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் கொஞ்சம் ப்ளோட்டடா தெரிஞ்சது. ஸோ வயித்துல எக் நெறைய இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா கரெக்ட்டா தெரியல. ஸோ ப்ளோட்டிங் ப்ராப்ளமா இருந்தா, சரி அதையும் ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அந்த டேங்க்ல போட்டுட்டு, அப்புறமா எடுத்து திரும்பி பழைய டேங்க்லயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷ டெய்லி மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் நம்ம கீழ இன்னொரு கௌராமி வச்சிருந்தோம்ல, அது இறந்தே போயிடுச்சு. அது ரொம்ப வீக்கா இருந்தது. அதனால காப்பாத்த முடியல. சரி மத்த மீனாவது கொஞ்சம் ஹெல்தியா நல்லா இருக்கு அப்படின்னு டேங்க்க வந்து ரெகுலரா பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கௌராமி இறந்து போயிடுச்சு. இது எப்படின்னா நம்ம கீழ ட்ரீட் பண்ணி விட்டோம் தெரியுமா? 5 நிமிஷம். அந்த மீனு. ஒரு ஸ்கேல்ஸும் இல்ல. அதோட கண்ணு, கிண்ணு எல்லாத்தையும் புடிச்சு சாப்ட்டுருக்காங்க. ஆல்ரெடி கொய் வந்து இந்த மீன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தது. ஆனா கொய் இந்த அளவுக்கு மோசமா பண்ணுமான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.